கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தளி ஒன்றிய குழு சார்பில் அரசியல் விளக்க பேரணி பொதுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது. மின்சார வாரிய அலுவலகம் முன்பில் இருந்து பிரமாண்டமாக செம்படை பேரணி எழுச்சியுடன் துவங்கியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பிரதான தெருக்களை செம்மயமாக்கி பேருந்து நிலையத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நீண்ட காலமாக செங்கொடி இயக்கத்தின் கீழ் செயல்பட்டும் பல ஈடுபாடுகளை கடந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு தற்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கும் இளம் தலைவர் தோழர் புருஷோத்தம ரெட்டி தலைமை தாங்கினார். தளி ஒன்றிய செயலாளர் ஆர் நடராஜ், மூத்த தலைவர் TS பாண்டியன் முன்னிலை வைத்தனர். மாநில செயலாளர் K பாலகிருஷ்ணன், மாநில செயற்குழு உறுப்பினர் T ரவிச்சந்திரன், மாநில குழு உறுப்பினர் P டில்லிபாபு, மாவட்ட செயலாளர் C சுரேஷ், தேன்கனிக்கோட்டை வட்டத்தின் மூத்த தலைவர்கள் P நாகராஜ் ரெட்டி, தருமபுரி மார்க்சிஸ்ட் கட்சியின் தலைவர் P இளம்பரதி சிறப்புரையாற்றினார். செயற்குழு உறுப்பினர் RR சேகர், GK நஞ்சுண்டன், K மகாலிங்கம், C பிரகாஷ், ஜேம்ஸ், அஞ்சலமேரி, CPA ஜெயராமன், லெனின், முருகன், மாவட்ட குழு உறுப்பினர் இருதயராஜ், அனுமப்பா, சீனிவாசன் கலந்து கொண்டனர். மாநில செயற்குழு உறுப்பினர் T ரவிச்சந்திரன் பேசுகையில், நீண்ட நொடியாக காலமாகவும் இப்பகுதியில் செங்கொடி இயக்கத்தில் இருந்து பல எண்ணற்ற தியாகிகளை செய்து தற்பொழுது நமது கட்சியோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் தேன்கனிக்கோட்டை பகுதி மூத்த தலைவர்கள் P நாகராஜ் ரெட்டி, TS பாண்டியன், இளம் தலைவர் புருஷோத்தம ரெட்டி மற்றும் தோழர்களை வாழ்த்தி வரவேற்றார். மாநில செயலாளர் K கோபாலகிருஷ்ணன் பேசுகையில், இப்பகுதியில் காவேரி வனவிலங்கு சரணாலயம் என்று 165 கிராமங்களை சூறையாடிய வனவிலங்குகளை வாழ வைக்க மனிதர்களை வேட்டையாடுவது போலவே வாழ்விடத்தை விட்டு வெளியேற்ற ஒன்றியம், மாநில அரசுகள், அலுவலர்கள் முயற்சிக்கின்றனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் விவசாயிகள் சங்கம் அடுத்தடுத்த தலித், மலைவாழ், பழங்குடி பிற்படுத்தப்பட்ட மக்களை காப்பாற்றுவதற்காக வனவிலங்குகள் சரணாலய நடவடிக்கைகளை எடுத்து கடுமையாக போராடி இதுவரை தடுத்து நிறுத்தியுள்ள, இனியும் தொடர்ந்து மக்களை காப்பதற்காக மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் போராடுவோம். இந்தியா முழுவதும் சிறுபான்மை மக்களுக்கு, சிறுபான்மை மதத்தினருக்கு எதிராக செயல்படுவது போலவே தேன்கனிக்கோட்டை பகுதியில் மசூதிக்கு அடியில் இருந்து இந்து கடவுள் இருந்ததாக கூறி காவி கூட்டத்தினர் உரளியை கிளப்பி சிறுபான்மை மக்களுக்கு எதிராக விஷமா பிரசாரம் செய்து வருகின்றனர். நிச்சயம் பாஜக காவி கூட்டங்களின் சதிகளை முறியடிப்போம். பல பிற்போக்கு சக்திகளுக்கும் அரசியல் கட்சியினருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்காலம் இல்லை என்றும் அருடும் கூறி வருகின்றனர். ஆனால் நாங்கள் சொல்கிறோம், நிச்சயமாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லாமல் இந்தியாவிற்கு மக்களுக்கு நல்ல எதிர்காலமே இல்லை என்றார். உத்தரப்பள்ளி, சூளகிரி பகுதிகளில் சிப்காட்டுக்கென்று மூன்று போகம் விளையக்கூடிய நிலங்கள் இருக்கின்றனர். ஆனால் இங்கு இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களை தொங்குபவர்கள் நிலம் எடுக்கப்பட இந்த மண்ணின் மக்களுக்கு வேலை கொடுக்கிறார்களா? இல்லை. கொத்தடிமைகளாக போலவே அசாம், பீகார், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் தொழிலாளர்களை கொண்டு வந்து கொத்தடிமைகளாக போலவே அறைகளில் அடைத்து வைத்து தொழிலாளர்களுக்குள் கூட்டி சென்று வேலை செய்ய வைக்கின்றனர். தொழிலாளர்களுக்கான எந்த ஒரு அடிப்படை உரிமைகளுமின்றி மிக குறைந்த கூலியில் நிரந்தர வர்த்தமானாலும் வைக்கின்றனர். ஒன்றிய, மாநில அரசுகள் தொழில்கள் வளர்ந்தால் போதும் என்ற நிறையை மாற்றி இப்பகுதியில் உள்ள மக்களுக்கு வேலை அளிக்க, இப்பகுதியும் வளர்ச்சி அடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து உரிமைகளையும் கிடைக்க செய்திட வேண்டும். ஒன்றிய பாஜக அரசின் தொழிலாளர்கள் மக்கள் விரோத சட்டங்களை எதிர்த்தும் மாநில அரசு சில நேரம் எடுக்கும் தவறான நடவடிக்கைகளை
எதிர்த்தும் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கட்சி போராடி வருகிறது. போராட்டங்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில், வெற்றி கிடைத்திடும் வகையில் தற்பொழுது இப்பகுதியில் மூத்த தலைவர்கள் நம்மோடு இணைந்து செயல்படுவது மாவட்டத்தின் ஒட்டுமொத்த நலன்களை பாதுகாக்க மிகப்பெரிய துணையாக இருக்கும். நிச்சயம் இப்பகுதி மக்களுக்கு நாமும் முன்னேறுவோம் என்றும் கூறினார். இடைக்கால செயலாளர்கள் கிருஷ்ணகிரி பெரியசாமி, ஓசூர் மாநகர நாகேஷ் பாபு, ஓசூர் ஒன்றியம் ஆர்.கே. தேவராஜ், கிளமங்கலம் ஒன்றியம் ராஜா, தளி ஒன்றியம் நடராஜன், பருகூர் சீனிவாசன், போச்சம்பள்ளி சாமு, ஊத்தங்கரை சபாபதி, சூளகிரி முருகன், மாவட்ட குழு, வடக்கு குழு தோழர்கள் உள்ளிட்ட 2000க்கும் மேற்பட்டவர்கள் பேரணி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.